பேக் செயின் ஸ்டிச் வந்து போட்டு தான் போடணும். எது தொடங்கும் போதும் பேக்கில் வந்து போயிட்டு வந்து தான் ரிவர்ஸ் எடுத்து தான் நீங்கள் போடணும். எப்படி அங்கே போட்டிருக்கேன்னு பொறுமையாக நிறுத்தி காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள் ஜிக்ஜாக் எப்படி போடுறேன்னு. அதில் வந்து நான் குட்டியாக செயின் போட்டிருந்தேன், இதில் நாங்கள் போடல. ஏன்னா இது வந்துட்டு உங்களுக்கு அந்த செயினில் போடும் போது உங்களுக்கு அது இழுத்துக்கிட்டு வராது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போடுறது எதுவுமே இழுக்காது. அது மாதிரி ஒன்று எடுத்தோடனே ஊசியை கொஞ்சம் உள்ளே விட்டு எடுத்து இழுத்து தான் நான் போடுறேன். பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன்னு. இந்த கட் ஒர்க்கு இது வந்து நிறைய கட் ஒர்க்குக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஜிக்ஜாக்கை. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரவுண்டு பாக்ஸு அந்த மாதிரிலாம் போட்டு இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செயினை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ஜிக்ஜாக்கை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ கையில் வந்து ஒரு ஃப்ளவர் வரைகிறீங்க, அது சென்டரில் வந்து உங்களுக்கு ஹோல்ஸ் வேணும், அப்போ தான் அது அழகாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு இதை யூஸ் பண்ண